அப்புறம் வணக்கம். நிச்சயமாக பழிக்கு பழியாக நடந்த பயங்கரம். திருநெல்வேலி அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் படுகொலை செய்யப்பட்டனர். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக தொடரும் பகை காரணமாக தற்போது பதட்டம் காரணமாக போலீசார் இந்த பகுதியில் பெருமளவு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே பழிக்கு பழியாக தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் காரில் வந்த கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட தந்தையின் தலையை வெட்டி சாலையின் நடுவே வைத்துவிட்டு இந்த மர்ம கும்பல் தப்பியோடிய சம்பவம் அனைவரையும் பதைபதைக்க வைத்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மூலச்சி பகுதியைச் சேர்ந்த இந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்லடைக்குறிச்சி அருகே உள்ளது. இந்த மூலச்சி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் பாபநாசம் ஆகிய இருவர் இதே போல காரை வைத்து இடித்து தொடர்ந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறிய நிலையில் அதற்கு பழிக்கு பழியாகவே இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதே போல காரை வைத்து படுகொலை சம்பவத்தை கொலையாளிகள் அரங்கேறியுள்ள தகவல் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இவர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பெருமாள் கொலையில் நேரடி தொடர்பு இல்லாத நிலையில் கொலை வெறி அடங்காததால் பழிக்கு பழி சம்பவம் அரங்கேறிய தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அபிரகாம் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயதான காளிமுத்து. இவர் இன்று தனது 2 மகன்களான 15 வயதான சின்னத்துரை மற்றும் 5 வயதான ஜெயராஜ் ஆகியோருடன் 2 சக்கர வாகனத்தில் வீரவநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வல்லத்தி நம்பிகுளம் பகுதியில் இருந்து மூலச்சி கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது இவர்களை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம கும்பல் திடீரென இவர்களது 2 சக்கர வாகனத்தில் மோதி அவர்களை நிலைகுலைய செய்தனர். இந்த விபத்தில் 5 வயது சிறுவன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தப்பி ஓட முயற்சித்த காளிமுத்துவை சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்த அந்த கும்பல் அவரது தலையை துண்டித்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வந்து கல்லடைக்குறிச்சி அருகே உள்ள கரம்பை மாநில நெடுஞ்சாலையின் நடுவே வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இந்த தாக்குதலோடு தந்தையுடன் சென்ற 5 வயது சிறுவன் ஜெயராஜும் உயிரிழந்தார். மற்றொரு 15 வயது சின்னத்துரைக்கு தாக்கலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இருவரின் உடல்களையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர். காயமடைந்த சின்னத்துரை மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து திருநெல்வேலியில் அவருக்கு தற்போது மருத்துவ சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விரிவாக பார்த்தோம் என்றால் அபிரகாம், இந்த பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாகவே இந்த கொலை நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலையை செய்தவர்கள் உயிரிழந்த காளிமுத்துவின் அதே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதும் தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் மூலச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்க அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தப்பியோடிய எதிரிகள் குறித்து விவரங்களை சேகரித்துள்ள போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்திருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தெரிவிக்கிறார். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தியதோடு கொலையாளிகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது. மகன் மற்றும் தந்தையை துடிக்க துடிக்க கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 தரப்பினர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் மோதிக்கொண்டது இந்த கொலை சம்பவங்களுக்கு அடிப்படை என தெரிய வந்துள்ளது. முதலில் சுப்பிரமணியம் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து அதற்கு பழிக்கு பழியாக பெருமாள் மற்றும் பாபநாசம் ஆகிய இருவர் காரை வைத்து மோதி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழியாகவே அதே போல காரை வைத்து மோதி காளிமுத்து மற்றும் அவரது மகன் ஜெயராஜ் இன்று கொலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த கொலை சம்பவங்களில் காளிமுத்துவுக்கு நேரடி தொடர்பு எதுவும் இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இருந்த நிலையிலும் கூட இந்த சம்பவம் நடந்தேறியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் கொலை சம்பவத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த பெருமாள் என்பவரின் மகன் பட்டு என்பவரின் நண்பர்களான மகேஷ், கிட்டு, மகாலிங்கம், மகேந்திரன் உள்ளிட்ட இளைஞர்கள் ஈடுபட்டதாகவும் அவர்கள் உள்ளிட்ட கூலிப்படையினர் சுமார் 25 பேர் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. 8 மோட்டார் சைக்கிள்களில் வந்துள்ளனர் என இந்த சம்பவத்தில் காயமடைந்த 15 வயதான சிறுவன் சின்னதுரை தற்போது தெரிவித்துள்ளார். காளிமுத்துவின் தலையை துண்டித்து மூலச்சி கிராமத்திற்குள் கொண்டு சென்று அங்குள்ள பெண்களிடம் காட்டி மிரட்டியதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பெண்கள் இதனை பயந்து வீடுகளின் கதவை பூட்டி உள்ளேயே இருந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் பகை இந்த சிறுவன் உள்ளிட்ட இரட்டை கொலைக்கு பிறகு முடிவுக்கு வருமா என்ற ஏக்கத்தில் அந்த கிராம மக்கள் உள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசிய தென்மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி விஜயேந்திர பிதாரி சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட்டு கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார்.
இது போன்ற தனிப்பட்ட விரோதங்களினால் நடைபெறும் கொலைகளை தடுப்பதற்கான முயற்சிகளிலும் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இது போன்ற கொலைகள் மக்களை எப்போதுமே பதற்றத்தில் வைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆபிரகாம், தொடர்ந்து நிகழ்வுகளையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம். நாங்கள் பைக்கிலேருந்து அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார்லேருந்து வந்தாங்க. ஒரு 25 பேர், ஒரு 7 ஒரு 8 பைக்கு, ஒரு கார் வந்து 25 நாங்கள் பைக்கிலேருந்து அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார்லேருந்து வந்தாங்க. ஒரு 25 பேர், ஒரு 7 ஒரு 8 பைக்கு, ஒரு கார் வந்து 25